ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்ல கண்ணு, கொல்லி கண்ணு இதெல்லாம் பற்றுமா? வீட்டுக்கு முன்னாடி கார் நிக்குது, அவ பார்த்தா கண்ணுலயே பார்த்தா கார் அவிஞ்சு போயிடும். அதை என்னமா செய்ய போற? தேங்காயில பச்சை துணியை கட்டி போட்டு விட்டோம்னா எதுவுமே வர, டோட்டல் சேஃப் என்று வீடு வீடுக்கு தெரு தெருவுக்கு நீங்க இப்ப கிளம்பி போனீங்கன்னு வைங்களேன், எல்லா வீட்லயும் ஏதாவது ஒண்ணு தொங்க விடுறாங்க. இந்த பக்கம் வந்து தவி ஜமாத்துக்காரன் ஒரு 50-100 பேர் இருக்கான், அவன் வீட்டுல போய் பார்த்தா ஒன்னையுமே காணாம், குண்டு பல்பு தொங்க விட்டுருக்கான். என்னையா எல்லாரும் வீட்லயும் தேங்காய் தொங்க விட்டுருக்காங்க பச்சை துணி கட்டி, நீ ஏன் குண்டு பல்பு மட்டும் போட்டிருக்க? குர்ஆன் ஹதீஸ்ல இல்லைங்க, நான் முஸ்லீம் ஆயிட்டேன், அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எதை சொன்னார்களோ அதன்படி என் வாழ்க்கையை நான் அமைச்சுக்கிட்டேன், பதில் சொல்லிட்டான். உங்கள்கிட்ட கேட்டா நீங்க என்ன பதில் சொல்றீங்க? கண்ணேறு பட்டுருங்க. இத பிற மதத்தவர்கள் அதைத்தானங்க செய்யறாங்க. என்னை பார் யோகம் வரும் என்று ஒரு கழுதையுடைய போட்டோவை வச்சிருப்பாங்க, பூசணிக்காயை கட்டி தொங்க விடுவாங்க, எலுமிச்சம்பழத்துல மைய தடவி அப்படியே நூலை வச்சு கோட்டு கீழே ஒரு மிளகாயை கட்டி தொங்க விடுவாங்க. அவங்க எதையெல்லாம் பண்ணுகின்றார்களோ அதை காப்பி அடித்து அதை அப்படியே நான் பண்ணுவேன் என்று சொன்னால் இது என்ன மார்க்கம் கேட்கிறேன்? என்ன நடைமுறையில் நாம் இருக்கின்றோம்? ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல வருகின்றார், யா ரசூலல்லாஹ் நான் இஸ்லாத்துக்கு வருகின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் வாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு விபச்சாரம் பண்ண அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறேன். போடு அப்படி இஸ்லாத்துக்கு வந்துருவாராம், ஆனா அவர் விபச்சாரம் பண்றதுக்கு அனுமதி வேணுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அதை தடை செய்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். சமரசமில்லா சத்திய முழக்கம் என்கின்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பை ஆங்காங்கே வீடுகளிலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என்னருமை சகோதர சகோதரிகளே, இதற்காக பல்வேறு பகுதியிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பேராவலிலே நாம் இங்கு வந்திருக்கின்றோம். எந்த நல்ல நோக்கத்திற்காக இங்கு ஒன்று குழுமி இருக்கின்றோமோ அதற்குண்டான கூலியை ரப்புல் ஆலமீன் வாரி வழங்குவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சமரசமில்லா சத்திய முழக்கம் என்கின்ற இந்த தலைப்பை பார்ப்பதற்கு முன்னால், இந்த மார்க்கம் என்கின்ற ஒன்று, மதங்கள் என்கின்ற ஒன்று மனிதனுக்கு எப்படி வருகின்றது என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு தாய் தகப்பன் எந்த மதத்தில் இருக்கின்றார்களோ அந்த மதத்தை தான் அந்த குழந்தைகள் பின்பற்றுகின்றார்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய நம்மள பெருவாரியான மக்களை எடுத்துக்கொண்டால், ஒரு முஸ்லிமான தாய் தகப்பனுடைய வயிற்றிலே பிறந்ததால் நாம் எல்லாம் இன்று முஸ்லீமாக இருக்கின்றோம். அதே சமயத்தில் ஒரு குழந்தை அது இந்துவுடைய வீட்டில் பிறக்கும் என்று சொன்னால் அந்த குழந்தை இந்துவாக இருக்கும். ஒரு கிறிஸ்துவருடைய வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்னால் அது கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றக்கூடியதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அந்தந்த வீடுகளிலே பிறக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு அந்த தாய் தகப்பன் ஒரு காலகட்டத்தில் கடவுளை பற்றி அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். ஒரு முஸ்லிமுடைய வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தது என்று சொன்னால் ஒரு கட்டத்தில் அந்த குழந்தை கிட்ட போய் அவங்க அம்மாவோ அத்தாவோ சொல்லுவாங்க, அல்லாஹ் சொல்லு அல்லாஹ் சொல்லு. அந்த குழந்தை அம்மா என்று சொன்னதை விட அத்தா என்று சொன்னதை விட அல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் அந்த தாய் தகப்பன் அவ்வளவு பெரும் மகிழ்ச்சி அடைவார்கள். என் குழந்தையுடைய வாயிலிருந்து அல்லான்ற வார்த்தை வந்துருச்சு. ஆனால் ஒரு இந்துவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கடவுள் எப்படி அறிமுகப்படுத்தப்படுகின்றார் என்று சொன்னால், அவங்க தாய் தகப்பன் எந்த கடவுளை வணங்கினார்களோ அந்த கடவுளுடைய பேரை அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. முருகா சொல்லு, சிவன் சொல்லு என்று சொன்னால் அந்த குழந்தை மழலை மொழியில முருகா என்று சொன்னால் அவங்க பயங்கரமா சந்தோஷப்படுவாங்க. ஒரு கிறிஸ்துவருடைய வீட்டில் பிறந்த குழந்தைக்கு அந்த தாய் தகப்பன் ஏசப்பா சொல்லு என்று சொன்னால் அந்த குழந்தை ஏசப்பான்னு சொல்லிட்டா அவங்க மகிழ்ச்சி கடலிலே ஆழ்ந்து விடுவார்கள். இப்படித்தான் மதங்கள் என்பது மனிதனுக்கு அறிமுகமாகி இருக்கின்றது என்பதை நம்மால் தெளிவான முறையில் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. அதே குழந்தை ஒருவேளை ஒரு இந்துவுடைய வீட்டில் பிறந்த அந்த குழந்தை ஒரு முஸ்லீமுடைய வீட்டில் வளர்ந்திருந்தா அந்த குழந்தை முஸ்லீமா தான் இருக்கும்.
ஒரு முஸ்லிமுடைய வீட்டில் பிறந்த குழந்தையை கொண்டு போய் கிறிஸ்துவ வீட்டில் கொடுத்திருந்தோம் என்று சொன்னால் அது இயேசுவை தான் வழிபட்டு கொண்டிருக்கும். அப்ப மதங்கள் எல்லாம் மனிதனுக்கு எப்படி வந்தது என்று சொன்னால், அவன் சிந்தித்து யோசித்து ஆய்வு செய்து பார்த்து அவன் மதங்களை எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் பெற்றோர்கள் எந்த மதத்தில் இருக்கின்றார்களோ அந்த மதத்தை உரியவனாக அவன் ஆகிவிட்டான். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் இந்த உலகத்திற்கு என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால், ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமான தாய் தகப்பனுடைய வயிற்றிலே பிறப்பதனால் மட்டுமே அவன் முஸ்லிமாக ஆகிவிட முடியாது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகின்றது. அவன் அல்லாஹ் என்றால் யார், இந்த உலகத்தில் நாம் ஏன் பிறந்தோம், ஏன் மரணிக்கின்றோம், மரணத்திற்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகின்றது, மறுமை நாள் என்கின்ற ஒன்று இருக்கின்றதா, வேதம் என்றால் என்ன, தூதர் என்றால் என்ன என்ற இந்த கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான முறையில் சிந்தித்து யோசித்து ஆய்வு செய்து அவன் நம்புவான் என்று சொன்னால் அவன்தான் உண்மையிலேயே இறை நம்பிக்கை கொண்டவனாக இருப்பான். அந்த அடிப்படையில் நாம் எல்லாம் இன்றைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற ஏகத்துவ கலிமாவை நாம் எல்லாம் மொழிந்திருக்கின்றோம். ஆனால் இந்த கலிமா தரக்கூடிய உண்மையான பொருள் என்ன, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாருமே இல்லை என்கின்ற இந்த ஒரு வரி இருக்கக்கூடிய இந்த சொல்லை சொல்லிவிடுவதன் மூலமாக மட்டுமே ஒருவன் பூரணத்துவம் பெற்ற ஒரு முஸ்லிமாக ஆகிவிட முடியுமா என்று சொன்னால், வாக்கியம் தரக்கூடிய அர்த்தத்தை தெளிவான முறையில் ஒருவன் விளங்கி இருக்க வேண்டும். ஆரம்ப கட்டத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற சொல்லுக்கு உரியவனாக இருந்தாலும் கூட ஒரு கட்டத்திலே அவன் அல்லாஹ்வை குறித்து மார்க்கத்தை குறித்து அவன் அறிந்தவனாக இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற இந்த கொள்கையை ஒருவன் ஏற்றுக்கொண்ட பின்னால் படைத்த இறைவனுக்கும் அவனுக்கும் இடையிலே ஒரு அக்ரிமெண்ட் நடக்குது, ஒரு ஒப்பந்தம் நடக்குது. இந்த ஒப்பந்தம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்வதாக இருந்தால், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில திருமணம் என்கின்ற ஒன்றை வைப்பார்கள். அந்த திருமணத்தில் ஒவ்வொன்றாக எல்லாத்தையும் நீங்க கழிச்சு கட்டிட்டீங்கன்னு சொன்னா முக்கியமான விஷயம் என்று பார்த்தால் ஒரு விஷயம்தான் இருக்கும். அது என்ன, இந்த பெண்ணை இவ்வளவு மகர் தொகைக்கு 2 சாட்சிகள் முன்னிலையில் நான் மனம் முடித்து கொடுக்க சம்மதம் என்று சாட்சியாளர் சொல்றாரு, சம்மதமான்னு கேட்கிறாரு, அவர் சம்மதம் என்று சொல்லுகின்றார் மணமகன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கல்யாணம். மாப்பிள்ளை கிட்ட கேட்ட மாதிரியே பொண்ணு கிட்ட போய் கேட்பாங்க. பொண்ணும் சம்மதம் என்று சொல்லிவிட்டால் ச இம் மாத இம் 5 எழுத்து கொண்ட ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கு அந்த பொண்ணு, சம்மதம். இப்படி சொன்ன பின்னால் ஒரு ஒப்பந்தம் அங்கே நடந்துருச்சு. யாருக்கு யாருக்கும் இடையில, அந்த கல்யாணம் பண்ண அந்த மாப்பிள்ளைக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையில அக்ரிமெண்ட் ஆயிருச்சு. இப்ப கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு என்ன செய்யறாங்கன்னா, பொண்ணு வீட்டுக்காரங்க அம்மா மாப்பிள்ளை வீட்டுக்கு போமான்றாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்லுது, நான் சம்மதம் சொன்னேன், அவங்க வீட்டுக்கு போறேன்னு சொன்னான்னு கேட்டுச்சுன்னா நம்மள என்ன சொல்லுவோம், ஏமா சம்மதம்னாலே மாப்பிள்ளை வீட்டுக்கு போறேன்தாமா அர்த்தம். சம்மதம் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு பின்னால் அந்த கணவனுடைய சொந்தக்காரங்கள்லாம் இவங்களுக்கு சொந்தக்காரங்களா ஆயிட்டாங்க. கணவனுடைய தகப்பனார் அந்த பொண்ணுக்கு மாமனார் ஆயிட்டாங்க. அந்த கணவனுடைய தாயார் இவங்களுக்கு மாமியாராக ஆயிட்டாங்க. கணவனுடைய தம்பி இவங்களுக்கு கொழுந்தனாரா ஆயிட்டாங்க. கணவனுடைய தங்கச்சி இவங்களுக்கு நாத்தனாரா ஆயிட்டாங்க. கணவனுடைய சொத்துல இந்த அம்மாக்கு பங்கு வந்துருச்சு. கணவன் மௌத்தா போனா இவங்க இதா இருக்கணும். அந்த கணவனுடைய கருவை சுமப்பதற்கு இவர்கள் சம்மதம் தெரிவித்திருக்கின்றார்கள். சம்மதம் என்ற ஒரு வார்த்தைக்குள்ள ஏராளமான அர்த்தம் இருக்குது. கல்யாணம் கட்டி கொடுத்த வீட்டுக்குள்ள போயிட்டு சோறாக்குன்னு சொல்றாரு மாப்பிள்ள. இந்த பாருங்க, எங்க வீட்லயே நான் சோறானெல்லாம் காய்ச்ச மாட்டேன், என்ன அந்த அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, ஏதோ சம்மதம் சொன்னேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன மாப்பிள்ள ஏத்துக்குவாரா? வீட்டை பராமரிப்பது, சமையல் ஆக்குவது, வீட்டை பாதுகாப்பது, குழந்தைகளை பெற்றெடுப்பது, அதை பராமரிப்பது எல்லாமே சம்மதம் என்பதற்கு அந்த வார்த்தைக்கு உள்ள அடக்கமாக இருக்கின்றது. அப்படிங்கிறத
நாம் எல்லாருமே விளங்கி தான் சம்மதம் சொல்லியிருக்கோம். இதில் யாருமே முரண்டு பிடிக்கிறதே கிடையாது. ஏன்னா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தங்கிறத கல்யாணம் பண்ண போகிற அந்த பொண்ணு முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருக்கு. அதே போல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த திருக்கலிமாவை நாம் ஒப்புக்கொள்கின்றோம் என்று சொன்னால், ஏற்றுக்கொள்கின்றோம் என்று சொன்னால், இது தரக்கூடிய பொருள் என்ன என்று நாம் பார்ப்போமேயானால், இறைவனுக்கும் எனக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் நடக்கின்றது, ஒரு அக்ரிமெண்ட் அந்த இடத்துல உண்டாகின்றது. இதை நான் சொல்லவில்லை என்று சொன்னால், கடவுள் அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு, நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி இந்த உலகத்தில் எவ்வளவு பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க மீது தொழுகை கடமையாகுதா, நோன்பு கடமையாகுதா, ஹஜ்ஜு கடமையாகுதா, அவங்க ஃபர்தா அணியணுமா, அவங்க ஜக்காத்து கொடுக்கணுமா, அவங்க எந்த மரபுகளையும் இஸ்லாமிய மரபுகளையும் பேண வேண்டியதில்லை. ஏன்? நான் இஸ்லாத்தை ஏத்துக்கலப்பா. ஏத்துக்கிட்டேன்னு சொன்னா என்ன ஆயிருது? பல கடமைகள் அவர்களுக்கு மீது வந்து விடுகின்றது. அதிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? இறைவன் இப்பொழுது அவருக்கு எஜமானனாக ஆகிவிட்டான், நான் அவனுடைய அடிமையாக ஆகிவிட்டேன். அதான் முக்கியமான அக்ரிமெண்ட், ஒப்பந்தம். இதற்கு முன்னால் என்னுடைய வாழ்க்கையில இறைவனுடைய கட்டளைகளை நான் புறக்கணித்து வாழ்ந்திருக்கலாம். என்றைக்கு நான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை என் மனதார நான் சிந்தித்து ஆய்வு செய்து யோசித்து ஏற்றுக்கொண்டு விட்டேனோ, இப்ப அல்லாஹ் தான் என்னுடைய எஜமானன், நான் அவனுடைய அடிமை. இப்ப அடிமைத்துவம்னா என்ன அர்த்தம்? அடிமைனா என்னங்க அர்த்தம்? இஸ்லாம் சொல்லுகின்றது, உன்னுடைய விருப்பப்படி உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்துக் கொள்ள கூடாது. இது அடிமைத்துவம். உன் வாழ்க்கையில உனக்கு 1000 விருப்பங்கள் இருக்கலாம். அந்த விருப்பத்தை எல்லாம் மூட்டை கட்டி ஓரமாக தூக்கி வைத்து விட வேண்டும். உன் எஜமானனாகிய இறைவனாகிய நான் என்ன சொல்லுகின்றேனோ, நான் எதை விரும்புகின்றேனோ அதன்படி உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்துக் கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன பின்னால், அல்லாஹ் ஒருத்தன் இருக்காங்க, அவன் வேலையை பார்க்கட்டும், நான் என் வேலையை பார்க்கிறேன்ட்டு போயிட முடியுமா என்றால் போக முடியாது. ஏன்? இந்த கலிமாவை சொன்ன பின்னால் என்னுடைய வாழ்க்கையை இறைவன் காட்டியபடி நான் அமைத்துக் கொள்வேன். நான் ஒன்றை விரும்பலாம், ஆனால் என்னுடைய இறைவன் அதை செய்யக்கூடாது என்று சொன்னால், என்னுடைய விருப்பத்தை தூக்கி ஓரம் கட்டிவிட்டு இறைவன் தடை செய்த காரணத்தினால் அதை நான் செய்யாமல் விட்டு விடுவேன். எனக்கு ஒரு விஷயம் வெறுப்பாக இருக்கலாம், அதை செய்ய வேண்டும் என்று இறைவன் கட்டளையிடுவான் என்று சொன்னால், எனக்கு பிடிக்காட்டி கூட இறைவன் சொன்னான்றதுக்காக நான் செய்வேன். இதுக்கு பேர் தாங்க அடிமைத்துவம். அதனால தான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, நான் அடிமையாகவும் தூதராகவும் இருக்கின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை. மேலும் நான் அல்லாஹ்வுடைய தூதராகவும் அடியாராகவும் இருக்கின்றேன், அடிமையாகவும் இருக்கின்றேன். அடிமை என்று சொன்னால் என்னுடைய சுய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் மூட்டை கட்டி வைப்பதாக அர்த்தம். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்ப இதை நாம் சொன்ன இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதாக இருந்தால், இப்ப நீங்களே அதை ஆமான்னு சொல்லுவீங்க. பாருங்களேன், ஒருத்தர் புதிதாக இஸ்லாத்துக்கு வரான்னு வைங்களேன், அவர் இஸ்லாத்துக்கு வருவதாக இருந்தால் அவர் எதையெல்லாம் விட்டு வெளியே வர வேண்டும்? இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் அவர் பல்வேறு விதமான கடவுள் கொள்கையில இருந்திருப்பாரு, பல்வேறு விதமான கலாச்சாரங்களை அவருடைய வாழ்க்கையில பின்பற்றிட்டு இருப்பாரு. ஸ்டில் நவ் இப்ப அவர் இஸ்லாத்துக்குள்ள வராரு. வரும்போது சொல்றாரு, பாய் நான் களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துடுறேன், ஆனா நான் என்னுடைய கோயிலுக்கு நான் போவதான் செய்வேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? கூடாது கூடாது, நீ முஸ்லீமாக ஆயிட்டேன்னு சொன்னா நீ உன்னுடைய வழிபாட்டு தலத்துக்கு போகக்கூடாது, அதை விட்டுட்டு தானப்பா இங்கே வர, நீ பள்ளிவாசலுக்கு தான் வர வேண்டும் என்று நீங்களே சொல்லிடுவீங்க. அதே மாதிரி அவர் என்ன செய்யறாரு? முஸ்லீமா ஆகிறதுக்கு முன்னாடி பெரிய கடா மீசை வச்சிருக்காரு, வீரப்ப மாதிரி. இப்ப அவர் இஸ்லாத்துக்கு வராரு, நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்பா இஸ்லாத்துல இந்த மாதிரி கடா மீசெல்லாம் வைக்க கூடாதுப்பா, தாடி வைக்க சொல்லி
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. மீசையை கத்தரிக்குமாறு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கடா மீசையெல்லாம் எடுத்திருப்பா என்று நீங்களே சொல்லுவீர்களா மாட்டீங்களா? ஆனா அவர் சொல்றாரு, ஏங்க கடா மீசை வச்சா நல்லா இருக்குங்கிறாரு. கூடாதுப்பா, இஸ்லாத்துக்கு வரணும் அதை எடுத்திருப்பா என்று நீங்களே சொல்லுவீர்கள். அவர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் அவர் சாப்பிடக்கூடிய முறை இருக்குல்ல, சாப்பாட்டை நல்லா குழச்சி உருண்டை அடிச்சு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு அதில் குழம்பை ஊற்றி அப்படியே வாயில போட்டுக்குவார். அப்படி சாப்பிட்றது எனக்கு பிடிச்சிருக்கு நான் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால். இப்போ நான் களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வரேன். இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எப்பா நீ உண்டை கட்டி அடிக்கிறதுலாம் நீ இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னாடி வச்சுக்க. நீ இஸ்லாத்துக்கு வந்து விட்டாய் என்று சொன்னால் பிஸ்மில்லா சொல்ல வேண்டும். சோறை அந்த தட்டினுடைய ஓரத்திலிருந்து எடுக்க வேண்டும். கவலம் கவலமாக எடுத்து நீ சாப்பிட வேண்டும் என்று நீங்க ஒரு பதில் சொல்லுவீங்க. அதே மாதிரி அவர் சிறுநீர் கழிப்பதற்காக இதற்கு முன்னாடி என்ன வழிமுறையை கையாண்டிருப்பாரு? அவசரமா வருதா, எங்க ஒதுக்குப்புறமா இருக்கோ அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார் அந்த இடத்த நோக்கி. இப்போ அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார், நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க. ஏங்க பண்ணக்கூடாது? இல்லைங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருக்காங்க. இந்த முறையில் தான் சிறுநீர் கழிக்க வேண்டும், இந்த முறையில் தான் எச்சி துப்ப வேண்டும், இந்த முறையில் தான் ட்ரெஸ் போட வேண்டும், இப்படி தான் சாப்பிட வேண்டும், இப்படி தான் தூங்க வேண்டும் என்று நீங்களே 1008 விஷயத்தை சொல்லி தருவீங்களே. நீங்க எதை இஸ்லாத்துக்கு ஒருவன் வந்தால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எதை நீங்கள் விளங்கி வைத்திருக்கின்றீர்களோ அதைத்தான் இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இஸ்லாமிய மார்க்கம் என்பது புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவனுக்கு ஒன்னையும், பர்த்லேயே தாய் தகப்பன் முஸ்லீமாக இருந்த அதனின் அடிப்படையில் ஒருத்தர் முஸ்லீமா வராரு அவருக்கு 2 மார்க்கத்தை சொல்லுகின்றதா, ஒரே மார்க்கத்தை சொல்லுகின்றதா? முஸ்லீமான தாய் தகப்பன் வயிற்றுல ஒருத்தர் பிறந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவனுடைய தாய் தகப்பனுடைய வயிற்றுல பிறந்தாலும் சரி, 2க்கும் ஒரே மார்க்கத்தை தானே இஸ்லாம் சொல்லுது. என்ன சொல்லுது? நீ கலிமா சொல்லி இஸ்லாத்துக்குள்ள நுழையவா என்று சொன்னால் உன் விருப்பப்படி இந்த வாழ்க்கையை நீ அமைத்துக் கொள்ள முடியாது. இறைவன் எப்படி விரும்புகின்றானோ அப்படி இறைவன் விரும்புகின்ற அடிப்படையில், இறை தூதர் சொன்ன போதனையின் அடிப்படையிலே தான் உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்துக்கு பறைசாட்டி இருக்கின்றது. நமக்கு இதெல்லாம் இப்ப தெள்ள தெளிவாக விளங்கிருச்சு. இப்போ ஒரு கிறிஸ்துவர் இஸ்லாத்துக்கு வராரு. அவர் என்ன பண்றாரு? ஏங்க நான் இஸ்லாத்துக்கு வந்துடுறேன், ஆனா பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் பாதியாரிட போறேங்கிற. நான் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு இதுக்கு முன்னாடி என் சர்ச்சில் ஒரு பாதிரியார் இருக்கார்ல, அவர்கிட்ட தான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் இங்க முஸ்லீமா ஆயிடுறேன், நமாஸ் படிக்க பள்ளிவாசலுக்கு வந்துடுறேன், நீங்க சொல்ற மாதிரி முஸ்லீம் பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா என் பாவத்தை மன்னிப்பதற்காக நான் பாதிரியார்கிட்ட போயிடுறேன்னு சொல்றாரு. இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன்பா முஸ்லீம் ஆயிட்டேன்னு சொன்னா நீ அல்லாட்டே பாவ மன்னிப்பு தேடலாமேப்பா, ஏன் பாதிரியார்கிட்ட போற? பாதிரியார்லாம் பாவங்களை மன்னிக்க மாட்டாரு என்று சொல்லுவீர்களா மாட்டீர்களா? சொல்லுவோம் தானே. அதே மாதிரி அவர் என்ன செய்யறாரு? ஏங்க நான் இஸ்லாத்துக்கு வந்துடுறேங்க, ஆனா எனக்கு நான் கிறிஸ்துவத்தில் இருக்கும்போது எனக்கு ஒரு பிரார்த்தனை பிடிச்சிருந்தது, இந்த பிரார்த்தனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, நான் இஸ்லாத்துக்கு வந்துடுறேன், ஆனா நான் இந்த பிரார்த்தனை செய்துக்கலாமா? அந்த பிரார்த்தனை எல்லாம் செய்யக்கூடாதுப்பா. அல்லாஹ்வுடைய தூதர் உனக்கு எவ்வளவோ பிரார்த்தனைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க, அந்த பிரார்த்தனை நீ செய். ஒருவர் இந்துவாக இருந்து இஸ்லாத்துக்கு வந்தாலோ கிறிஸ்துவராக இருந்து இஸ்லாத்துக்கு வந்தாலோ நாம் அனைவரும் தெள்ள தெளிவாக விளங்கி வச்சிருக்கோம், உன்னுடைய வழிபாட்டு முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும், உன்னுடைய வாழ்வியலை மாற்றிக்கொள்ள வேண்டும், உன்னுடைய தோற்றத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். எதுவெல்லாம் இஸ்லாமிய நடைமுறைகளாக குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகின்றதோ அதன் அடிப்படையில் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு எதை உபதேசம் செய்கின்றோமோ அந்த உபதேசம் அனைத்துமே உங்களுக்கும் எனக்கும் பொருந்துமா இல்லையா? பொருந்தும் தானே. மயிலாடுதுறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சென்னையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே ஒரே கட்டளை தானே இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகின்றது. இந்த ஒரு அடிப்படையை நாம் தெளிவான முறையில் விளங்கிக் கொள்வோம் என்று சொன்னால் இந்த சத்திய மார்க்கத்தில் எந்த ஒரு காலகட்டத்திலும் சமரசம் இல்லாமல் நாம் பயணம் செய்து கொண்டே இருக்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்ப நம்முடைய வாழ்க்கையில திருமணம் என்கின்ற ஒன்று நடக்குதுல்ல, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் வழிபாடு மட்டும் வணக்கம் இல்லைங்க, வாழ்வியலும் வணக்கமாகிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான்.
அல்லாஹ் அக்பர் என்று பள்ளிவாசலே தக்பீர் கட்டி தொழுகிறோம்ல, அதை வணக்கம் என்று நாம் நம்பி இருக்கிறோம். ஹஜ்ஜுக்கு போறதை வணக்கம் என்று நம்பி இருக்கின்றோம். நோன்பு நோற்பதை வணக்கம் என்று நம்பி இருக்கின்றோம். இதெல்லாம் எப்படி வணக்கமோ இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகின்றது, உன்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் வணக்கம்தான். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில அதை செய்தால் அவை அனைத்துமே வணக்கம், அவை அனைத்துக்குமே கூலி கொடுக்கப்படும். இப்போ ஒருத்தர் கல்யாணம் பண்றாரு. இப்ப எப்படி கல்யாணம் பண்ண வேண்டும் என்பதற்குண்டான வழிகாட்டுதலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்களா இல்லையா? அந்த திருமணத்தை அவர்கள் செய்து காட்டினார்களா இல்லையா? இல்லப்பா, கல்யாணத்தை பத்திலாம் நம்ம ஒன்றும் கருத்து கிடையாதுப்பா, ஆளாளுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிங்க. குலாப் பாஷா பேண்ட் எடுத்து டாம் 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 மோளம் அடிச்சு மாப்பிள்ளைய குதிரையில ஏற்றி தெரு தெருவா சுத்தி வந்து, அல்லது கரகாட்டக்காரன்ல ஒரு கார் வரும்ல, அந்த மாதிரி பழைய காலத்து ஒரு காரை எடுத்து அதில் மாப்பிள்ளைய உட்கார வச்சு சேரா போட்டு ஊரு ஃபுல்லாக சுத்திட்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. இப்போ மார்க்கம் என்ன சொல்லுது? ஆளாளுக்கு அவங்கவுங்களுக்கு என்ன விருப்பம் இருக்குதோ அந்தந்த மாதிரி பண்ணிட்டு போங்கப்பா என்று குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லுகின்றதா? அல்லது திருமணம் குறித்து ஏதாவது வழிகாட்டுதல் கொடுத்திருக்கின்றதா என்றால் ஏராளமான வழிகாட்டுதலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். திருமணம் என்று சொன்னால் இப்படித்தான் இருக்க வேண்டும். எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எந்த திருமணம் எளிமையாக நடத்தப்படுகின்றதோ அதிலே அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கு என்று சொன்னார்கள். பரக்கத்துனா என்னங்க அர்த்தம்? மறைமுகமான அபிவிருத்தி, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து எதுல இருக்கு? எந்த திருமணம் எளிமையாக நடத்தப்படுகின்றதோ அதிலே ரஹ்மத் இருக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு நாம் வாழுகின்ற இந்த பகுதியில், இந்த மாவட்டத்தில் திருமணங்கள் இஸ்லாம் சொல்லுகின்ற இந்த அடிப்படையில் நடத்தப்படுகின்றதா? நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட அடிமையாக இருக்கின்றான். அப்ப அடிமையாக இருக்கக்கூடிய நான் என்னுடைய எஜமான்கிட்ட கேட்கிறேன், எஜமானே நான் கல்யாணம் பண்ண போறேன், எப்படி பண்ணணும்? அப்ப எஜமானனாகி அல்லாஹ் சொல்றான், நான் ஒரு தூதரை அனுப்பியிருக்கேன்ப்பா, அவர் உனக்கு சொல்லுவார், அவர் செஞ்சே காட்டுவார், அவர் என்ன சொன்னாரோ அவர் என்ன செய்தாரோ அதன்படி உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பீர்களானால் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அப்ப என்னுடைய எஜமானுடைய நேசத்தை பெற வேண்டும் என்ற ஒரு அடிமையாகிய நான் விரும்புகின்றேன். அப்படி விருப்பம் கொண்ட நான் கேட்கின்றேன் அல்லாஹ்ட்ட. அல்லாஹ் ஒரு வழியை நமக்கு கொடுத்துட்டான். என்ன வழிகாட்டுதல்? எளிமையாக கல்யாணத்தை பண்ணிக்க. இது ஒரு இபாதத்தாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. ஆனால் இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? நம்மகிட்ட காசு பணம் இருக்கு, சொத்து சுகம் இருக்கு, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு விருந்து, கல்யாணத்தப்ப ஒரு விருந்து, கல்யாணத்துக்கு அடுத்த நாள் ஒரு விருந்து. கல்யாணத்துக்கு முத நாள் மாப்பிள்ளை வீட்டில் அவங்க போட்டுப்பாங்க, பொண்ணு வீட்டில் அவங்க போட்டுப்பாங்க. கல்யாணத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரங்களில் மாப்பிள்ளை வீட்டில் போடுவாங்க, சில நேரங்களில் பொண்ணு வீட்டிலேருந்து காசு வாங்குவாங்க, சில நேரங்களில் பார்ட்னர்ஷிப் போட்டுப்பாங்க, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பாதி பொண்ணு வீட்டிலேருந்து பாதி. அடுத்த நாள் பார்த்தாக்கா ஒரு 2 நாள் கழிச்சு பொண்ணு வீட்டிலேருந்து தனியாக ஊர் ஊரா எல்லாரையும் கூப்பிட்டு திருப்பி ஒரு விருந்து. யாருப்பா இதை சொல்லி கொடுத்தது? மார்க்கம் என்ற பெயரால் ஒரு திருமணத்தில் ஊறுப்பட்ட விருந்துகளை வைத்து பொருளாதாரத்தை நாம் செலவு செய்கின்றோமே, இதை செய்வதற்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? மார்க்கம் யாருடைய சொத்தாக இருக்கிறது? யார் இதுக்கு உரிமையாளன்? யார்? இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரனாக ரப்புல் ஆலமீன் இருக்கின்றான். அவன் நமக்கு என்ன வழிகாட்டி இருக்கின்றான்? எளிமையாக முடியுங்க, சிம்பிளா ஒரு பள்ளிவாசல் வச்சு ஒரு கல்யாணத்தை முடிச்சு அதில் மணமகன் 3 நாளைக்குள்ள அவருக்கு என்ன தாக்கத்து இருக்கின்றதோ அதை ஒரு வலிமாவாக கொடுத்தார்னா முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் திருமணம். ஊரை அடக்கி விருந்து வைப்பதற்கு என்கிட்ட பொருளாதாரம் இருக்கு என்று நான் ஒரு ஆட்டம் போட்டேன் என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியதாக ஆகுமா இல்லையா? நீங்க சகோதரர்களை சிந்திச்சு பாருங்க. இந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்தவர்கள் வராதவர்கள் இந்த மைக்கு செட்டு எங்கெல்லாம் போய் கேட்குதோ அங்கங்க உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள்
எனதருமை சுன்னத் ஜமாத்தை சேர்ந்த மக்கள், சுன்னத் ஜமாத்துடைய இமாம் பெருமக்கள் மோதினார்கள். உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இதை நாங்கள் சொல்லுகின்றோமா அல்லது இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகின்றதா? உங்களுடைய திருமணங்களை நீங்கள் படோடமாக செய்து கொள்ளுங்கள், ஆடம்பரமாக செய்து கொள்ளுங்கள், ஊரடக்கி சோறு போடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருந்தால் அதை செய்வதிலே நாங்கள் முன்னோடியாக இருப்போம். நாங்க என்ன பிச்சை எடுத்துக்கிட்டா தெரியுறோம்? எங்கள்கிட்ட காசு பணம் இல்லையா? சொத்து சுகம் இல்லையா? எல்லாமே இருக்கு. ஆனால் என்னுடைய இறை தூதர் சொல்லிவிட்டார் என்ற ஒரே காரணத்தினால் நாங்கள் எளிமையாக திருமணத்தை முடிக்கின்றோம். இப்படி செய்யுமாறு மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்த காரணத்தினால். இதுல ஒரு கோஷ்டி, உன்னை இதை பின்பற்றாதவர்கள் ஒரு சாராருங்க. இங்கிட்டும் இல்லாம அங்கிட்டும் இல்லாம இந்த பனைமரத்தில் ஒரு குத்து, தென்னை மரத்தில் ஒரு குத்தும்பாங்கல்ல, நாங்களும் தௌஹீதுவாதிகள் தான், நாங்களும் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகின்றவர்கள் தான் என்று போலி தௌஹீது வேஷம் போடக்கூடியவர்கள், தன்னை தௌஹீதுவாதிகளாக மக்கள் மத்தியில் அடையாளம் காட்டிக் கொள்ளக்கூடியவர்கள், அவங்க என்ன செய்யறாங்க? ஜி அதெல்லாம் மார்க்கம் அதெல்லாம் பெருசா ஒன்றும் டைட் பண்ணலங்க. அதெல்லாம் ரொம்ப டைட் பண்ணீங்கன்னா சொந்த பந்தங்களாம் நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. ஏங்க ஒரு கல்யாணம்னு வந்தாதாங்க 4 பேரை நம்ம பார்க்க முடியும். ஊர்ல இருந்து மாமே மச்சான் சொந்தக்காரங்களாம் வராங்க. சொந்த பந்தங்களை பேணுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா இல்லையா? டேங்கப்பா, இவனுக்கு ஆதாரம் எங்கிருந்து கொட்டுது பாருங்க. சொந்த பந்தங்களை பேணுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களாம். அதனால் சொந்த பந்தங்கள் எல்லாம் வரக்கூடிய அந்த இடத்துக்கு ஒரு போயிட்டாராம். அல்லாஹ்வுடைய தூதர் அதை மட்டுமா சொன்னாங்க? ஒரு தீமை நடக்க கண்டால் அதை கரம் கொண்டு தடுங்கள், நாவால் தடுங்கள். 3வது நிலையாக சொன்னார்கள், மனதால் வெறுத்து ஒதுக்குங்கள் என்று சொன்னார்கள். அப்ப மனதால் வெறுத்து ஒதுக்கக்கூடிய அளவுக்கு அந்த சபைகள் இருக்கின்றதா இல்லையா? திருமணம் என்ற பெயரால் அங்கே ஆடம்பரங்கள் நடக்கின்றது. திருமணத்தில் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியே ஒரு பத்திரிக்கைன்னு ஒன்று அடிப்பாங்கங்க. அது எப்படி பிற சமுதாய மக்கள்ல சுப முகூர்த்தம், சுப தினத்திலே, பங்குனி உற்சவத்திலே என்று அவங்க பத்திரிகையில போடுவார்களோ அதே மாதிரி பத்திரிகையில் அடிக்கிறாங்க. என்னன்ட்டு? முபாரக்கான வேலையிலே. என்ன முபாரக்கான வேலை? ஒரு நாளையில எது முபாரக்கான வேலை என்பதை யார் சொல்லணும்? நீ 12 to 1 மணிக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு முபாரக்கான வேலை என்று போடுகின்றீர்களப்பா, இது முபாரக்கான வேலையா இல்லையா என்பதை யார் சொன்னது? இவங்க எல்லா அழிச்சாட்டியும் பண்ணுவாங்களாம். மணமக்கள் அக்கில் துவா செய்யுங்க. அது ஏன் அக்கில்ல போய் இதுக்கு துவா செய்யணும்? அது ஏன் போடுறாங்கன்னு அதுவும் புரிய மாட்டேங்குது. முபாரக்கான வேலையும் சேர்த்துக்கிறாங்க. பத்திரிகையில் ஓரத்தில் மஞ்சளை தடவிப்பாங்க. இவருக்கு ஒரு மாலை, அவருக்கு ஒரு மாலை, பேனரை அடிச்சுக்கிறது. இப்போ அந்த கலாச்சாரம் வேற. ஏன்னா அடிச்சா தப்பா, அதில் போட்டோவை போட்டு, இதெல்லாம் பிற மத கலாச்சாரங்களா இல்லையா? நீங்க வேற வேற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, வாழைமரம் கெட்டுறதுல இருந்து, கரிசமணி கெட்டுறதுல இருந்து, ஜானுக்கு ஜான் மூலத்துக்கு மூலம் அவர்களை எதையெல்லாம் செய்கின்றார்களோ அவை அத்தனையுமே செய்வாங்க. எவர் பிற மத கலாச்சாரங்களை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் அல்ல, ஓடி போயிரு என்னை விட்டுன்னு அர்த்தம். நீ தொப்பி வச்சிருந்தாலும் சரி, தாடி வச்சிருந்தாலும் சரி, பரதா போட்டிருந்தாலும் சரி, கல்யாணத்தில் 50 கிலோ மட்டன் பிரியாணி போட்டாலும் சரி, நீ என்னை சேர்ந்தவர் அல்ல. ஏன்? நான் ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கின்றேன். என்னுடைய வழிகாட்டுதலை நீ புறக்கணித்து விட்டாய், அதனால் நீ என்னை சேர்ந்தவன் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஏன்? இதெல்லாம் பிற மத கலாச்சாரம். நான் சொன்னது எளிமையாக முடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதராகிய நான் என் சுய விருப்பத்தின்படி எதையுமே சொல்லல, எல்லாம் அல்லாஹ்ட்ட வாங்கி சொல்றேன். திருமணத்தை எளிமையாக முடிக்க வேண்டும். இதை மீறுகின்றோமா இல்லையா? சுய விருப்பத்தின்படி நடக்கின்றோமா அல்லது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றோமா? சகோதரர், நீங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். ஒரு கால் இதை தவறும் என்று உணரும் பட்சத்தில், ஆமாம் பாய், இன்னைக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? தெளிவான முறையில் எடுத்து சொன்னீர்கள். இனி வரக்கூடிய காலகட்டங்களிலே மார்க்கம் சொல்லக்கூடிய தௌஹீத் ஜமாத்காரன் சொன்னான்றதுக்கு நீங்க கேட்க வேணாம். உங்களுக்கு அதனால் ஒரு ஈகோ பிரச்சனை வரும் என்று சொன்னால், நீ பெரியவனா நான் பெரியவனா,
உனக்கு முன்னாடி நாங்க 500 வருஷத்துக்கு முன்னாடி ஜமாத் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம், நீ நேத்து வந்தவன் நீ சொல்லி நாங்க என்ன கேட்க என்றெல்லாம் உங்களுக்கு மண்டையில புழு குடையும் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னான்றதை கேட்டா போதும். நாங்க சொல்லி நீங்க திருந்தணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா நாங்க எங்க கருத்து சொல்லவே இல்லையே. அல்லாஹ் சொன்னதை சொல்லுகின்றோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை சொல்லுகின்றோம். அது இருக்கா நீங்க செக் பண்ணி பாருங்க. இல்லைன்னா ஒன்று செய்யுங்க, நீங்க சொல்ற மாதிரி மார்க்கத்தில் இருந்தால் அது கொண்டாந்து காட்டுங்க, நாங்க என்ன செய்யறோம் அதே மாதிரி ஆடம்பர திருமணத்தை நாங்கள் நடத்துகின்றோம். எங்களுக்கு சந்தோஷம் தானே. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி செஞ்சாங்கப்பா முபாரக்கான வேலையில என்று பத்திரிகையில் அடிக்க சொன்னாங்க, கரிசமணி கட்ட சொன்னாங்க, வாழை மரம் கட்ட சொன்னாங்க, குலாப் பாஷா மோளத்தை வச்சு டாம் டாம்னு மோளம் அடிக்க சொன்னாங்க, ஊரெல்லாம் அடக்கி பந்தி வச்சு சோறு போடணும் கட்டாயமாக்குனாங்க. இந்த புகாரியில் இருக்கு பாருங்க, முஸ்லீம்ல இருக்குன்னு பாருங்க, நீங்க எடுத்து காட்டுங்க. என்னப்பா தௌஹீத் ஜமாத்துக்காரன் அல்லாஹ் சொன்னதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதையும் கேட்க மாட்டீங்களா என்று நீங்கள் ஆதாரத்தை காட்டுவீர்கள் என்று சொன்னால் இதை ஏத்து நாளையிலிருந்து என்ன செய்வோம், ஏனங்குடியில எங்க பிள்ளைங்களுக்கு திருமணத்தை அந்த மாதிரி பண்ணிட்டு போக போறோம். ஒரு அல்லாஹ் ஒரு தூதர் என்று சொன்னால் ஒரு வாழ்க்கை முறை தானங்க இருக்கணும். இஸ்லாத்துக்கு ஒருத்தர் வந்தால் அவருக்கு மட்டும் தத்துவத்தை ஒரு மார்க்கத்தை சொல்லுவோம். ஆனா எனக்குன்னு வந்தாக்கா எங்க ஊர் ஜமாத்து இப்படி காலங்காலமா இதை நாங்க செஞ்சுட்டு வரோம், இது எங்க ஊர் வழக்கம். 4 பேர் 4 கல்யாணத்துக்கு போனாதாங்க என் வீட்டில் இருக்க பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும். இதெல்லாம் பல சப்பக்கட்டுகளை கட்டி கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை என்ன செய்யறாங்க கேலி கிண்டலாக ஆக்கக்கூடிய ஒரு சூழலை நாம பார்க்கிறோம். இதை எனது அருமை சகோதரர்கள் நீங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். இரண்டாவதாக வீட்டுக்கா போங்க, ஏனங்குடியில் போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பச்சை துணியில கட்டி எனத்தையோ தொங்க விட்டுருக்காங்க. என்னங்க அது? தேங்காய் கட்டி தொங்க விடுறாங்க, காசை கட்டி தொங்க விடுறாங்க, படிகாரத்தை கட்டி தொங்க விடுறாங்க. அது எதற்காக அதை தொங்க விடுகின்றீர்கள் சொன்னாக்க திருஷ்டியாம். வீடை ஒருத்தர் அழகா கட்டிட்டாருங்க, இந்த வீட்டுக்கு கண்ணு பட்டுரும். மாப்பிள்ளை இப்பதான் சவுதிக்கு போயிட்டு வந்து கார் வாங்கியிருக்காரு. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்ல கண்ணு, கொல்லி கண்ணு இதெல்லாம் பட்டுருமா. வீட்டுக்கு முன்னாடி கார் நிக்குது, அவ பார்த்தா கண்ணிலேயே பார்த்தா கார் அவிஞ்சு போயிடும். அதை என்னமா செய்ய போற, தேங்காயில பச்சை துணியை கட்டி போட்டு விட்டோம்னா எதுவுமே வர, டோட்டல் சேஃப் என்று வீடுக்கு தெருவுக்கு நீங்க இப்ப கிளம்பி போனீங்கன்னு வைங்களேன், எல்லா வீட்லயும் ஏதாவது ஒன்று தொங்க விடுறாங்க. இந்த பக்கம் வந்து தௌஹீத் ஜமாத்துக்காரன் ஒரு 50-100 பேர் இருக்கான், அவன் வீட்டில் போய் பார்த்தா ஒன்னையுமே காணாம், குண்டு பல்பு தொங்க விட்டுருக்கான். என்னையா எல்லார் வீட்லயும் தேங்காய் தொங்க விட்டுருக்காங்க பச்சை துணி கட்டி, நீ ஏன் குண்டு பல்பு மட்டும் போட்டிருக்க? குர்ஆன் ஹதீஸ்ல இல்லைங்க, நான் முஸ்லீம் ஆயிட்டேன், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை சொன்னார்களோ அதன்படி என் வாழ்க்கையை நான் அமைச்சுக்கிட்டேன், நான் பதில் சொல்லிட்டான். உங்கள்கிட்ட கேட்டா நீங்க என்ன பதில் சொல்றீங்க? கண்ணேறு பட்டுருங்க. இதை பிற மதத்தவர்கள் அதைத்தானங்க செய்யறாங்க. என்னை பார் யோகம் வரும் என்று ஒரு கழுதையுடைய போட்டோவை வச்சிருப்பாங்க, பூசணிக்காயை கட்டி தொங்க விடுவாங்க, எலுமிச்சம்பழத்துல மைய தடவி அப்படியே நூலை வச்சு கோட்டு கீழே ஒரு மிளகாயை கட்டி தொங்க விடுவாங்க. அவங்க எதையெல்லாம் பண்ணுகின்றார்களோ அதை காப்பி அடித்து அதை அப்படியே நான் பண்ணுவேன் என்று சொன்னால் இது என்ன மார்க்கம்னு கேட்கிறேன். என்ன நடைமுறையில் நாம் இருக்கின்றோம்? ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகின்றார், யா ரசூலல்லாஹ் நான் இஸ்லாத்துக்கு வருகின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் வாங்க அப்படிங்கிறாங்க, ஆனால் எனக்கு விபச்சாரம் பண்ண அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறேன். போடு அப்படி. இஸ்லாத்துக்கு வந்துருவாராம், ஆனா அவர் விபச்சாரம் பண்றதுக்கு அனுமதி வேணுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அதை தடை செய்தார்கள். அவருடைய நெஞ்சத்தில் அடித்து அவருக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். அது நீண்ட நெடிய ஹதீஸ், பின்னாடி அதை பார்ப்போம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்கு அனுமதி கொடுத்தார்களா? உன் அறியாமை கால அனைத்து விதமான மூட பழக்க வழக்கங்களையும் விட்டு ஒருவன் என்ன செய்யணும், இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்கின்ற நிபந்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்தார்களா இல்லையா? நாம் இஸ்லாத்துக்கு இன்னைக்கு வந்து விட்டோம், ஆனால் நாம் யாருடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றோம்? பிற சமுதாய மக்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றோம். எனக்கு ஒரு தீங்கு வரும் என்று சொன்னால் அந்த தீங்கை எனக்கு கொடுப்பவன் யார்? அந்த தீங்கை தடுப்பவன் யார்? அல்லாஹ் சொல்லி காட்டுவான், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானேயானால் அவனை மிகைப்பவர் யாரும் இல்லை. அவன் உங்களை கைவிட்டு விடுவான் என்று சொன்னால் அதற்கு பிறகு உங்களுக்கு உதவி செய்பவன் யார்?
உங்களுக்கு உதவி செய்யக்கூடாது என்று நான் கைவிட்டுட்டேன். நீங்க சொல்றீங்க நீ கைவிட்டா என்ன, நான் தேங்காயில பச்சை துணியை கட்டி நான் தப்பிச்சுப்பேனே. இப்ப அல்லாஹ் பெரியவனா தேங்காய் பெருசா, அல்லாஹ் பெரியவனா படிகார கல்லு பெருசா, அல்லாஹ் பெரியவனா அவன் கருப்பு நூல் பெருசா? எவ்வளவு வீடுகள் நீ சுற்றி வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த ஊரிலே நூற்றுக்கணக்கான வீடுகளிலே இப்படி திருஷ்டி வைத்து இணை வைக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? இதான் இஸ்லாமா? படைத்த ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ஒரு இறை தூதரை அனுப்பி இந்த மக்களுக்கு ஏகத்துவத்தை, மார்க்கத்தை, சத்தியத்தை போதித்து விட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த போதனைகளுக்கு முரணாக நம்முடைய வீடுகளில திருஷ்டியை நாம் வைத்திருக்கின்றோம் என்று சொன்னால் இதை எனதருமை சகோதர சகோதரிகள் சிந்தித்து பார்த்து அதை நீக்குவதற்கு நாம கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தமிழகத்திலே பல பகுதிகளிலே இறைவனுடைய பேரருளால் பிரச்சாரம் செய்து இந்த மௌலிது, இந்த ஃபாத்திகா என்பதெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்து கொண்டிருக்கிறதே ஒழிய பெரும்பாலான இடங்களிலே வழக்கொழிந்து போயிருச்சு. ஆனா இன்னமும் நம்முடைய பகுதிகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா மௌலிது ஓதக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது. நபியை புகழ்கின்றேன் என்ற பேரிலே நபிமார்களை கொண்டு போய் இறைவனுக்கு இணையாக வைக்கக்கூடிய பாடல் வரிகள் மௌலிதில் இடம்பெறுவதை நாம பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண வேளையிலே மக்களுக்கு கூப்பிட்டு நசீஹத் பண்ணாங்க. சாக கிடைக்கின்ற நிலையிலே, மரணிக்கின்ற நிலையிலே எந்த ஒரு மனிதனும் சில வார்த்தைகளை பேசுவான் என்று சொன்னால் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயத்தை தான் மனிதன் பேசுவான். அதுபோன்று அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மரண படுக்கையில் இருக்கின்ற நேரத்திலே சொன்ன முக்கியமான சங்கதிகள் இது ஒண்ணு. எப்படி ஈசாவை அவருடைய சமுதாயத்தார் வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ அதுபோல என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழ்ந்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு மௌலிது என்ற பெயரால வரம்பு மீறி புகழக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளைக்கும் 70க்கும் மேற்பட்ட முறை அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டார்கள். ஒரு ரிவாயத்தில் வருகின்றது 100 முறை நான் அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன் என்று சொன்னார்கள். அந்த அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இவங்க பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க. நபியே, நீர்தான் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடியவர், நீர்தான் நோய்களை எல்லாம் நீக்கக்கூடியவர். இந்த மௌலிதுடைய பாடல் வரிகள் பச்சையாக பட்டவர்த்தனமாக அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனைகளை நபியிடத்திலே கொண்டு போய் பிரார்த்தனை செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு இணையாக நபியை ஆக்குகின்ற மாபாதக ஷிர்கை தெல்ல தெளிவாக இந்த மௌலிது வரிகள் மூலமாக அதை செய்து கொண்டு வரக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். மௌலிது என்கின்ற ஒன்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்தார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் அவருடைய முதல் மனைவி அன்னை கதிஜா அவர்கள் மரணித்தார்கள். கதிஜா அம்மையார் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு அன்பு கொண்டிருந்தார்கள். கதிஜா அம்மையாருக்காக நான் ஃபாத்திகா ஓடுகின்றேன் என்று ஃபாத்திகா ஓதுனாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதருக்காக விரல் அசைவிலே உயிரையே கொடுப்பதற்கு தயாராக இருந்த நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்காக ஃபாத்திகா ஓதினார்களா? முதலாம் பாத்திகா ஓதுனாங்களா? ஏழாம் பாத்திகா ஓதுனாங்களா? 40ஆம் பாத்திகா ஓதுனாங்களா? கத்தம் பாத்திகா ஓதுனாங்களா? வருட பாத்திகா ஓதினார்களா? மௌலிதும் இல்லை, பாத்திகாவும் இல்லை. எதன் அடிப்படையிலே இதை நீங்கள் செய்கின்றீர்கள்? எங்க ஏன் மனம் போன போக்குதான்பா? குர்ஆன்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்கா? நீ எடுத்து காட்டுப்பா, நான் ஓதுறேன். ஏனங்குடியிலே எங்க பள்ளிவாசலிலே நாங்கள் மௌலிது ஓட தயார். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பகிரங்கமாக நாங்கள் அறிவிக்கின்றோம். நீங்கள் அதற்கான ஆதாரத்தை எடுத்து காட்டுவீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌலிது ஓதினார்கள், ஓத சொன்னார்கள், பாத்திகா ஓதினார்கள், ஓத சொன்னார்கள், கத்தம் பாத்திகா ஓதினார்கள். சூரத்துல் ஃபாத்திஹா தாங்க மார்க்கத்தில் இருக்கு. செத்தவர்களுக்கு, இறந்தவர்களுக்கு இவர்கள் ஓதக்கூடிய எந்த ஒரு ஃபாத்திகாவையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலையே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத செய்யாத ஒவ்வொன்றுமே மார்க்கத்தில் பிதஅத் என்று சொன்னார்கள். பிதஅத் ஒவ்வொன்றும் வழிகேடு என்று சொன்னார்கள். வழிகேடு ஒவ்வொன்றும் மனிதனை நரகத்தின் பக்கம் கொண்டு செல்லும் என்று எச்சரிக்கை செய்தார்கள்.
அந்த எச்சரிக்கைகள் எல்லாம் காத்துல பறக்க விட்டு விட்டு இன்றைக்கு மௌலூதுகளை சர்வசாதாரணமாக ஓதக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம். அதே மாதிரி முஸ்லீம் அல்லாத மக்கள் கூட முஸ்லீம்களை குறித்து தெளிவாக விளங்கி வச்சிருப்பாங்க. எந்த விஷயத்தில் தெரியுமா? நீங்க வட்டிக்கு வாங்க மாட்டீங்க என்று முஸ்லீம் அல்லாத மக்கள் கூட வட்டியை குறித்து அவ்வளோ தெல்ல தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஏனங்குடியில இஸ்லாமிய மக்கள் இந்த வட்டியை நீங்க வாங்கலாமா, மார்க்கம் ஹராமாக்கி இருக்க, யார் வட்டிக்கு வாங்கி தின்னுகின்றார்களோ அவர்கள் மறுமையிலே ஷைத்தானால் பீடிக்கப்பட்டவன் போல் எழுப்பப்படுவான் என்று மார்க்கம் சொல்லுகின்றது. எவன் வட்டிக்கு வாங்குகின்றானோ அவன் அல்லாஹ்வோடு போரிடுகின்றான் என்கின்ற அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏன் நீங்க வட்டிக்கு வாங்குறீங்க, இது தப்பாச்சே என்று சொன்னால் அப்ப நீங்க தருவீங்களா? என் வீட்டில் கஷ்டம் இருக்கு, என் பிள்ளைக்கு படிப்பு செலவுக்கு காசு இல்லை, நான் சிரமப்படுறேன், என் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், என் பொம்பளை பிள்ளைக்கு ஒரு பொட்டு நகை நட்டு இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு கிட்னி ஃபெயிலியரு, நான் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், எனக்கு 1008 பிரச்சனை இருக்குப்பா, நீ பயான் பண்ணிக்கிட்டே இருக்கிறியே, நீ ஏதாவது தருவியா? யாரை பார்த்து கேட்குறாங்க? நம்மளை பார்த்து கேட்குறாங்க. இப்படி கேட்கக்கூடிய இந்த கேள்வியை கேட்டா ஒரு 30 வருடத்துக்கு முன்னாடி ஒரு மோதி நாட்டை நாம பேசுனது அப்படியே ஞாபகத்துக்கு வருது. ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னால் நாம சிறுவனாக இருந்த பருவத்தில் ஒரு 18-20 வயசு இருக்கும். அப்ப எங்க ஊர்ல இருந்த ஒரு மோதினார்கிட்ட நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப ஒரு ஆடம்பரமா ஒரு கல்யாண பத்திரிக்கை வருது. அப்ப நம்ம அவர்கிட்ட கேட்குறோம், ஏங்க இவ்வளோ ஆடம்பரமா எதுக்குங்க பத்திரிக்கை? அப்ப அவர் சொன்னாரு, தம்பி நீங்க எந்த காலத்துலப்பா வாழ்றீங்க? நம்ம ஒன்றும் இப்ராஹிம் நபி மூசா நபி காலத்தில் ஆளலப்பா, ஜமானா பதல்கையா, காலம் மாறி போச்சுப்பா, இந்த காலத்தில் இதெல்லாம் இல்லாம வாழ முடியாது என்று அவர் சொன்னார். அந்த பள்ளிவாசலோட இமாம் கூட்டுதுவா ஓதுவார். அந்த இமாம்கிட்ட போய், இமாம் நீங்க கூட்டுதுவா ஓதுறீங்களே, இது தப்பு இல்லையா? ஏன்னா அவருக்கு கொஞ்சம் தௌஹீது தெரியும். அவர் சொன்னார், தப்பு தான், கொஞ்சம் கொஞ்சமா நான் மக்களை சரி பண்ணிடுவேன்னார். வருஷம் 30 ஆச்சு, அதே பள்ளிவாசல், அதே இமாம், அதே கூட்டுதுவா இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, நம்மளை நோக்கி நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொன்னா நீ அதை எனக்கு காசு தருவியா, எனக்கு பணம் தருவியா? தௌஹீது அடிப்படையில் மாப்பிள்ளையை பார்த்து கட்டித்தாங்க, நீ கட்டிப்பியா? நீ மாப்பிள்ளை பார்த்து தருவியா? வட்டிக்கு வாங்காதீங்க, அப்ப நீ காசுதா? என்ன சொல்ல வராங்கன்னா, அல்லாஹ் சொல்லக்கூடிய மார்க்கம் இருக்கின்றதுல அல்லாஹ் வட்டிக்கு வாங்கக்கூடாது என்று சொன்னால், அல்லாஹ் தௌஹீது முறைப்படி ஒரு திருமணத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால், வரதட்சணை கொடுக்கக்கூடாது வாங்கக்கூடாது என்று சொன்னால், நீ செய்வியா நீ செய்வியா நம்ம கழுத்தை பிடிக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்ல வராங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கம் நடைமுறைக்கு சாத்தியப்படாதுப்பா, நீ நடைமுறைக்கு சாத்தியமாகாத ஒன்ன பேசுற என்று அவர்கள் சொல்ல வராங்க. யாரை இழிவுபடுத்துறாங்க அவங்க? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய வேதத்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை, இதெல்லாம் சாத்தியமே படாது என்று சொல்ல வருகின்றார்கள். வறுமை, கஷ்டம், துன்பம், துயரம் எது வந்தாலும் சரி, இந்த உலகத்தில் நான் சோத்துக்கு வழி இல்லாமல் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை வந்தாலும் சரி, நான் வட்டிக்கு வாங்க மாட்டேன் என்று ஒருவர் நின்றால் அந்த கொள்கை உறுதிக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உதவி வருங்க. ஆனால் எனக்கு 1008 வழி இருக்கு என்று வட்டியை நோக்கி ஹராம நோக்கி போய்விட்டோம் என்று சொன்னால் செய்த அமல்கள்லாம் நாசமா போயிடும். அல்லாஹ் ஒருவனை வணங்குகின்றேன் என்று சொல்றதுக்கு அர்த்தமே என்னங்க? அவனுக்கு கட்டுப்படுறதானங்க அர்த்தமே. அல்லாஹ்வை வணங்குறேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லக்கூடிய கட்டளைகளை எல்லாம் காலில் தூக்கி போட்டு மிதிப்பேன் என்று சொன்னால் அது இஸ்லாமா? அது மார்க்கமாக ஆகுமா? எனதருமை சகோதரிகளே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அடுத்து பார்க்குறோம், இளைய சமுதாயம் இன்னைக்கு வளருதுங்க. நம்ம பார்க்கும்போது நமக்கு மனங்கள்லாம் பதறக்கூடியதாக இருக்கு. இன்னைக்கு இளைஞர்களை வைத்திருக்கக்கூடிய தாய் தகப்பனுடைய நிலைமைலாம் எப்படி இருக்கு தெரியுமா? எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்று பயந்து கொண்டு ஒரு தாயும் தகப்பனும் குடும்பங்கள் இருக்காங்க. வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய
இவன் என்ன செய்கிறான், ஏது செய்கிறான், எங்க போறான், என்ன பண்றான், ஒன்று மர்மமாக இருக்கு. பல வீடுகளில் போனை ஒன்று வச்சுக்கிறான், அந்த போனுக்குள்ளேயே அவன் அடிக்ஷன் ஆகிறான், பாடத்தை ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான். படிடா படிடா என்று 1க்கு 4 முறை சொன்னா பெத்த தகப்பனையே அப்படியே முறைச்சு பார்க்கிறான். சில நேரங்களிலே சில வீடுகளிலே நேரடியாக அத்தாவை அடிக்க கை வாங்கிடுறாங்க. யோ என்னையா பெருசா இதை பண்ண அதை பண்ணாங்கிற, மவனை வேலைக்கு போய் நீ செலவு பண்ண எல்லாத்தையும் சோறு போட்டேங்கிறியா, எல்லாத்தையும் மூஞ்சிலே தூக்கி எறிகிறேன் பார் என்று சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போனான். பெத்த தகப்பனுக்கு எப்படி இருக்கும், பெத்த தாயுடைய மனசு எப்படி இருக்கும்? இன்றைக்கு அந்த சூழலிலே இளைஞர்கள் சிலர் பலர் சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். ஏன் இந்த நிலை? ஒரு தந்தை நம்மிடத்தில் வந்து பேசுறாரு, பாய் என் பையனை நீங்க தொழுகைக்கு வந்து கூட்டு போங்க பாய். நமக்கு அம்மா அவர்கிட்ட கேட்டோம், பாய் நீங்க தொழுவ வரீங்களா? இல்லை பாய் நமக்கு உடம்புலாம் ரொம்ப வலிக்குது பாய், நைட்டு கடைக்கு வந்து லேட்டா படுக்கிறேன்னா படுக்கவே ஒரு 12:30 மணி ஆயிடுது பாய், அதனால நமக்கு வர முடியல, நீங்க வந்து என் பையனை கூட்டு போங்க. இவருக்கு உடம்பு வலிக்குதான், இவர் வீட்டில் படுத்து தூங்கிடுவாராம், அவர் பையனை போய் நம்ம தொழுகைக்கு கூட்டு வரணுமா? ஒரு பிள்ளைக்கு மார்க்கம் எப்படிங்க கிடைக்கும்? தாயிடத்திலிருந்து தான் கிடைக்கும், தகப்பனிடத்திலிருந்து தான் கிடைக்கும். தாயும் தகப்பனும் மார்க்க அடிப்படையில் இருப்பார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பேரருளால் அதை பார்த்து வளரக்கூடிய குழந்தை அவன் மார்க்கப்பற்றோடு இருப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்கு. எந்த வீடுகளிலே பிள்ளை வந்து வீடியோ கேம் வச்சு விளையாடுறானோ அவங்க அம்மாவை நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த அம்மா சீரியல்லே கிடக்கும். அவங்களுக்கு சீரியல் பிடிச்சிருக்கு, உன்னை நான் டிஸ்டர்ப் பண்றேனா, உன் ரூட்டுக்கு ஏதாவது வரேனா, நீ பாட்டுக்கு சீரியலை பாரு, நான் பாட்டுக்கு வீடியோ கேமை பார்க்குறேன். அந்த பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் வீடுகளில் தாய் தகப்பன் டிவி ஆஃப் பண்ணி போட்டு பிள்ளைங்களுக்கு முன்னாடி நீங்கள் குரான் எடுத்து உட்கார வச்சு படிங்க, அவன் ஆட்டோமேட்டிக்காக 4 நாளையில் அவனுக்கு அந்த மைண்ட் செட் வந்துடும். ஏங்க 40-50 வயதான நமக்கே நம்முடைய உணர்வுகளை அடக்க முடியவில்லை, நாம் அந்த சீரியலை பார்க்கணும், நாடகத்தை பார்க்கணும், படத்தை பார்க்கணும் என்று நம்முடைய உணர்வுகள் ஆளாக பறக்கும் என்று சொன்னால் 15 வயதில் இருக்கக்கூடிய அவனை பிடிச்சிக்கிட்டு நீ இதை செய்யாத அதை செய்யாதன்னா அவனுக்கு தான் நல்லா புரியுதே. மார்க்கம்னா என்னன்னு புரியுது, குரான்னா என்னன்னு புரியுது, ஹதீஸ்னா என்னன்னு புரியுது, பயான் எல்லாம் கேட்க தான் செய்யறான். நீ எனக்கு தான் பயான் பண்ற, நீ ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறியே, உனக்கு சொல்வதற்கான தகுதியே இல்லை என்று அவனாக மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்டு தான் நம்ம சொல்ற எதையுமே கேட்க மாட்டேங்கிறான். அப்ப இன்னைக்கு இளைஞர்கள் பாருங்க, புதுசா ஒரு படம் போட்டா கூட்டம் கூட்டமா போய் நிக்கிறான். ஒரு காலகட்டத்தில் பள்ளிவாசலை நோக்கி இளைஞர்கள் பட்டாளம் வந்து நின்றது. இன்னைக்கு நிலவரம் என்ன? கிரிக்கெட் விளையாடுறதுக்கு போறான், படத்துக்கு போறான், ரசிகர் மன்றம் வச்சிருக்கிறான், பாலாபிஷேகம் பண்றான், தன்னுடைய கனவு நாயகனாக தளபதிங்கிறான், முடிய ஒரு மாதிரி முள்ளமன்றி மாதிரி வச்சுக்கிட்டு சுத்துறான். அவன் எதால் கவரப்பட்டு இருக்கின்றான்? மார்க்கத்தை விட்டு தூரமாக போய்விட்டான். படி 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 என்று ஒன்று படிப்புல போட்டு தம் பண்றாங்களே ஒழிய ஜமாத்துகள்ல மதரசாக்கள் நாம நடத்துறோமே, மதரசாக்கு போப்பா, பள்ளிக்கூடத்துக்கு போ, இங்க பள்ளிவாசலுக்கு போப்பா, தாவா பணிகள் செய்ப்பா, மெகாபோன் பிரச்சாரத்துக்கு போ என்றெல்லாம் வழிகாட்டுறாங்களா? அவனே போறான்னு சொன்னா கூட போயிடாதப்பா அந்த பக்கமா என்று படி படி வெறும் படிப்பை மட்டும் கொடுக்குறாங்க, மார்க்கத்தை கொடுக்கறதே இல்லை. அப்படி இளைஞர்கள் ஒரு பக்கம் என்ன செய்றாங்க, தடுமாறி நிற்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். இதற்காகவே ஜமாத்துல முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்று 4 மாத கால செயல் திட்டத்தை நாம அறிவிச்சிருக்கோம். அதை இன்ஷா அல்லாஹ் வேறொரு சந்தர்ப்பத்தில் நம்ம விரிவாக பார்க்கலாம். இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி சந்தனக்குடி என்கின்ற ஒன்று இன்னளவும் ஒளிந்த பாடு காணும். ஏதாவது கொஞ்சமாவது லாஜிக் இருக்குதா? அதுல எப்படி பிற சமுதாய மக்களிலே தேர் இழுக்கின்றார்களோ அதுக்கு கொஞ்சமும் மாற்றம் இல்லாத வகையில சந்தனக்கூட்டை இழுக்கின்றார்கள். சந்தனக்கூட்டுக்கும் குரானுக்கு ஏதாவது சம்பந்தம்? குரானை வச்சு நீங்க பக்கம் பக்கமா பெரட்டுங்க, அதே சந்தனக்கூட பத்தி குரான் பேசியிருக்கா? அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் சந்தனக்கூட ஏதாவது வைத்திருந்தார்களா? தேர் என்கின்ற ஒன்று இருந்ததா?
பல தெய்வ வழிபாட்டில் இருந்தவர்கள், 365 சிலைகளை வைத்து வழிபட்டவர்கள், காபாவை நிர்வாணமாக தவாப் வந்தவர்கள், இந்த மாதிரியான கலாச்சாரங்களெல்லாம் இருந்து வந்தவர்கள் அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு இஸ்லாத்துக்குள்ள வந்தார்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்யறாங்க? பழைய ஜாகிலியா காலத்துக்கு போய் நாங்க சந்தன கூடை இழுக்கணும், அவங்க தேர் இழுக்கிறாங்கல்ல, எங்களுக்கும் தேர் வேணும் இழுக்கணும்னு சொல்லி தேரை இழுத்துக்கிட்டு திரியிறாங்கன்னு சொன்னா என்னப்பா இஸ்லாம், என்ன மார்க்கம்? நீங்க தான் காட்டுங்கப்பா. எதுக்கு ஒரு அல்லாஹ் ஒரு தூதர் இருக்கக்கூடிய நிலையில ஏன் நமக்குள்ள ஏன் கருத்து வேறுபாடு? நீங்க சந்தன கூட இருக்கிற, நாங்களும் இழுக்கிறோம், உங்களை விட 2 அடி பெருசா செஞ்சு நாங்களும் சந்தன கூட இழுக்கிறோம். அது உங்களோட சேர்ந்து நாங்க கயிறை பிடிச்சி நாங்க இழுக்க தயார். சந்தன கூட்டுக்கு நாங்க சந்தனத்தை வாங்கி தர தயார், சந்தனத்தை தேரிலே பூசுவதற்கு தயார். ஆனால் இதுக்கு என்ன ஆதாரம்? என்ன அல்லாஹ் சொல்லி இருக்கணுமா இல்லையா? இந்த மார்க்கத்துடைய எஜமானன் யார்? ரப்புல் ஆலமீன் சொன்னானா நீ அவுலியாவுக்கு சந்தன கூட வச்சு இழு என்று சொன்னானா? சொன்னா நம்ம செய்வோம். சொல்லலையப்பா, சொல்லாதது தானே இப்ப பிரச்சனையே. அல்லாஹ் சொன்னது தெளிவாக இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது தெளிவாக இருக்கும் பட்சத்தில் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை, பிற சமுதாய மக்கள் செய்யக்கூடிய ஒன்றை நாம் காப்பி எடுத்து செய்வோம் என்று சொன்னால் இது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டது ஆகுமா? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடிய ஒரு காட்சியாக தான் நாம் இதை பார்க்க முடிகின்றது. 5வது அத்தியாயத்துடைய 104வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ் அருளியதின் பக்கமும் இந்த தூதரின் பக்கமும் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் அவர்கள் சொல்றாங்க, எங்கள் முன்னோர்களை எதில் நாங்கள் கண்டோமோ அதில் தான் இருப்போம். வேற என்ன பதில சொல்றாங்க? இந்த பதில தான் சொல்லுவாங்கன்னு அல்லாஹ் முன்னாடியே சொல்லிட்டான் பாருங்க. ஏன்பா சந்தன கூடை இழுக்கிற? ஏனங்குடியில இதெல்லாம் நாங்க காலங்காலமா செஞ்சுக்கிட்டு வரோங்க, எல்லாம் சரிதான். கேட்டுட்டு எல்லா பையனும் கேட்டுட்டேன்னு சொல்லுவான், எல்லாம் சரிதான் பாய், நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா பாய் நாங்க இது ஒரு 100 வருஷமா செஞ்சிட்டு இருக்கிறோம் பாய், நம்ம என்ன சொல்ல வந்தோங்கிறதே ஒட்டு மொத்தமாக கேட்டும் கேட்காத மாதிரி என்ன செய்வாங்க, அப்படியே பூசி மொழிவிக்கிட்டு சொல்லுவாங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. குர்ஆன்ல இருக்கான்னு கேட்டீங்க பாய், குர்ஆன்ல இல்லை, சரிதான். ரசூலா செஞ்சாங்களான்னு கேட்டீங்க, ரசூலாவும் செய்யலைங்க, எல்லாம் சரிதான். ஆனா நாங்க என்ன செய்யறோம்? இதை செய்வோம். ஏன்பா செய்யற? காலங்காலமா செஞ்சுட்டு வரோங்க, அதனால செய்யறோம். இதான் பதிலா? இது அல்லாஹ்விடத்தில் நாளைக்கு சொன்னால் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வானா? அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான், ஒமன் அலுலமு மிம்மன் துக்கிரபி ஆயாத்தி ரப்பிஹிம். அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டு எச்சரிக்கை செய்யப்பட்ட பின்னால் சும்மா அகரல அன்ஹா, எவன் அதை புறக்கணித்து விடுகின்றானோ இன்னா மினல் முஜ்ரிமீன முன்தகிமூன், அத்தகைய பாவிகளை நாம் பழி வாங்கியே தீர்வோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை கொண்டு, தூதருடைய வார்த்தைகளை கொண்டு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை, பிதஅத்துகளை, வழிகேடுகளை மார்க்கம் என்ற பெயரால் நீங்கள் செய்கின்றீர்களே, இதை உங்களுக்கு முன்னால் நாங்கள் பகிரங்கமாக எடுத்து வைத்து விட்டோம். உங்களுக்கு இன்னும் புரியவில்லை என்று சொன்னால் நல்ல முறையில் வாங்க பாய். அன்னைக்கு ஏதோ மேடை போட்டு கூன்னு சொன்னீங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஒரு இடத்துல உட்காருவோம், எங்களுக்கு நீங்க மார்க்கத்தை சொல்லுங்க, நாங்க ஒவ்வொன்றா கேட்கிறோம். மௌலிதை பத்தி உங்கள்கிட்ட நாங்க கேட்கிறோம், எங்களுக்கு விளக்குங்க. சந்தன கூட பற்றி கேட்கிறோம், எங்களுக்கு விளக்குங்க. திருமணத்தை பத்தி நாங்க கேட்கிறோம், எங்களுக்கு விளக்குங்க என்று நீங்க அன்பாக எங்களை அணுகுவீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஏனங்குடி கிளையின் சார்பாக ஒரு இடத்திலே உட்கார்ந்து உங்களுக்கு மார்க்கத்தை சொல்லுவதற்கு நாங்கள் தயார். இல்லை, நீங்கள் சொல்வதெல்லாம் கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம் என்று எங்களை பார்த்து நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் உங்களோடு விவாத களத்தை சந்திப்பதற்கு நாங்கள் தயார். வாங்க, எது சத்தியம் என்பதை மக்கள் விளங்கிக் கொள்ளட்டும். ஆலிம் பெரும் மக்கள் வாங்க, இமாம்கள் வாங்க. மார்க்கத்தை நீங்கள் தானே மக்களுக்கு மடைமாற்றம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்க வாங்கப்பா, ஒரு தலைப்பை நிர்ணயம் செய்வோம். திருமணத்துடைய விஷயத்தில் ஆடம்பரமாகத்தான் செய்ய வேண்டும், 3 நாள் விருந்து போட வேண்டும், கரிசமணி கட்ட வேண்டும், முபாரக்கான வேலையில என்று பத்திரிகை அடிக்க வேண்டும் என்று என்னெல்லாம் நீங்கள் இப்போது செய்து கொண்டிருக்கின்றீர்களோ இதற்கெல்லாம் மார்க்க ஆதாரத்தை நாங்கள் காட்ட தயார் என்று நீங்க வாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு எதிரான ஆதாரங்களை நாங்கள் தர தயார். இஸ்லாம் என்றால் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி திருமணம் முடித்தார்கள், அந்த ஆதாரத்தை நாங்க தரோம். மக்கள் பார்க்கட்டும், எது சத்தியம் என்பதை மக்கள் விளங்கிக் கொள்ளட்டும். அந்த மாதிரி ஒரு விவாத களத்தை
சந்திப்பதன் மூலமாகத்தான் சத்தியத்திலே நாங்கள் தெளிவடைவோம் என்று நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால் அந்த விவாத களத்திற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று அறைகூவல் விட்டவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிருதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்